மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நான் இப்தார் நோன்பு அந்த விருந்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் திடீரென்று வந்து அமர்ந்த அந்த ஒரு நிமிடத்தில் லியோனி சிறப்புரை ஆற்றுவார் என்று மேடையில் அழைத்தவுடன், இப்படி ஒரு திடீரென்று கிடைத்த அழைப்பு தான். உண்மையிலேயே நான் என்ன பேச வேண்டும் என்று தயாரித்திருந்தால் கூட அப்படி பேச முடியாது. அதனால் இந்த திடீர் அழைப்பை ஏற்று சர்வ மத பெரியார்களும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு விழா நடக்கும் என்றால் அது இஸ்லாமிய பெருமக்கள் நடத்துகிற விழா மட்டும்தான் சர்வ மத பெரியார்களும் அமர்ந்து நடத்துகின்ற விழாவாக இருக்கும். பாவ மன்னிப்பு என்ற ஒரு படத்தில் டி.எம். சௌந்தரராஜனும் இசைமுரசு நாகூர் அனீஃபா அவர்களும் ஒரு பாடல் பாடியிருப்பார்கள். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த படம் வெளியான பிறகு, இந்த படம் வெளியான உடனே இந்த பாடலை எழுதிய கவியரசு கண்ணதாசனிடம் பத்திரிகையாளர்கள் சென்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த படத்தில் இஸ்லாமியர்களுடைய விழா தான் நடந்து கொண்டிருக்கும், நீங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதியிருக்கீங்களே, ஆனால் அதை எப்படி எழுதியிருக்கணும்? இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு தானே எழுதியிருக்கணும். ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதினீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கண்ணதாசன் பதில் சொல்கிறதுக்கு உடனே அவரால் முடியல. அப்போ அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரை காமிச்சு இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்வார் அப்படின்னு சொன்னோன்னா, கலைஞர் என்ன பதில் சொன்னார்னா, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் வாழ்கின்ற ஒரு வழி, அது ஒரு மார்க்கம், அது ஒரு மதம் அல்ல. இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு கலெக்டர் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார், கலெக்டர் ஆஃபீஸில் பணிபுரிகின்ற ஒரு கடைநிலை ஊழியர் அதற்கு முன்னால் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார். கலெக்டருடைய நெத்தி அந்த கடைநிலை ஊழியரின் பாதத்தின் மீது படும். இது எதை காட்டுகிறது என்றால், இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை காட்டுகின்ற மக்கள் வாழ்வதற்கான வழிதான் இஸ்லாம். அதனால தான் கண்ணதாசன் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம்னு எழுதுறதுக்கு பதிலாக எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதினதுக்கு காரணம், எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்வின் வழிதான் இஸ்லாம். அதனால தான் கண்ணதாசன் எல்லோரும் என்ற வார்த்தையை போட்டார்னு கலைஞர் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னார். இப்படி எல்லோராலும் பின்பற்றப்படுகின்ற, மதிக்கப்படுகின்ற ஒரு வாழ்வின் வழிதான் இஸ்லாம். அதில் இந்த இப்தார் நோன்பு என்பது, அந்த இப்தார் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், ஆன்மீக பொருள் என்னவென்றால், உங்களுக்கு போய் அதை நான் பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நான் தெரிந்து கொண்ட அந்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. இப்தார் என்ற அந்த சொல்லுக்கு ஆன்மீக பொருள் என்னவென்றால், கருணை, ஒற்றுமை, மனிதநேயம், இது மூன்றும் கலந்த ஒரு கலவைதான் இப்தார். அதாவது இந்த நோன்பின் மீது கிடைக்கின்ற அந்த வருமானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற கருணை, எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஒற்றுமையாக
இந்த விருந்தில் கலந்து கொள்வது ஒற்றுமை. அதற்குள் ஜாதி மத எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் மனிதநேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற அந்த பொருள் பொதிந்த வார்த்தை தான் இஃப்தார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் தெரில, துணை முதலமைச்சர் வர்ற வரைக்கும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சார்லி சாப்ளின் ஒரு நடிகர், அவருடைய படத்தில் ஒரு காட்சி வந்துச்சு, நேற்று தான் பார்த்தேன் அதை. அந்த காட்சிக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதில் சார்லி சாப்ளினுக்கும் இன்னொருத்தருக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்கும். அதில் தோத்துட்டா என்ன தண்டனைனா செருப்பை சாப்பிடணும். அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் செருப்பை திங்கணும்னு ஒரு போட்டியினுடைய முடிவாக அறிவிக்கிறாங்க. சார்லி சாப்ளின் அதில் தோத்துடுறார். உடனே 2 ஷூவை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சார்லி சாப்ளின்ட்ட கொடுக்குறாங்க. சார்லி சாப்ளின் என்ன செஞ்சிருப்பார்? 2 ஷூவை திங்கணும், தோல் ஷூவை. அவர் உடனே என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்டவ்வை ரெடி பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு அது முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்து அந்த ஷூ 2ஐயும் பல மசாலாக்கள்லாம் போட்டு அப்படியே சமைப்பார். சமைச்சு அந்த ஷூ அப்படியே அழகாக குழம்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கான். கூட்டமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் எப்படி அந்த ஷூவை சாப்பிட போகிறான்ட்டு. அந்த மசாலாவில் கொதிச்ச ஷூவை எடுத்து அப்படி அழகாக ஒரு பிளேட்டில் வச்சு அது மிருதுவானோன்னே எடுத்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவார், ரசித்து சாப்பிடுவார். உடனே அவர் சாப்பிட்றத பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இந்த ஷூவை சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அந்த சார்லி சாப்ளின் ரசித்து சாப்பிட்ற மாதிரி தான் பாசிச பாஜகவுடன் மகிழ்ச்சியாக கூட்டணி அமைத்திருப்பது போல் அந்த சமையல் பண்ண ஷூவை சாப்பிட்ற அந்த சார்லி சாப்ளின் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. அவரோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் எல்லோரும் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு எப்படி பிச்சு சாப்பிட்டாங்களோ அதுபோல பாசிசத்தை ஆதரிக்கின்ற பாஜகவை ஆதரிப்பது போல் நடிக்கின்ற அந்த கூட்டணியை முறியடிக்கின்ற வல்லமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த கூட்டணி தான் 2026 மீண்டும் வெற்றி பெறும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி அதே கவர்னர் மாளிகையில் காலை 10:30 மணிக்கு கேரளாவில் இருந்து இன்று தமிழக கவர்னராக பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த கவர்னர் அந்த மைக்கில் இருப்பார். இந்த மைக்கில் நம் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் IMK ஸ்டாலின் அப்படின்னு கவர்னர் சொல்லுவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த விழா மே 7ஆம் தேதி நடக்க போகுது.